என் பேர் சீனிவாச பெருமாள்ராஜ். நான் வந்து உசிலம்பட்டியில் தான் இருக்கேன். நான் வந்து ஒரு பிகாம் பட்டதாரி. அதாவது நானும் ஒரு 25,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு தான் வந்து இந்த மாதிரி இல்லாத மக்களா தேர்ந்தெடுத்து நான் பண்ணுவேன். அம்மாவை வந்து நான் ரீசெண்ட் டைம்ல பார்த்தேன். அவங்க வந்து துப்புரவு பணியாளர்ல தான் வேலை பார்க்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு நான் கேட்டேன், என்னம்மா இந்த மாதிரி அவங்களுக்கு வேணுன்ற உதவி பண்ணேன். அப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பாப்பா அப்படி இருக்கு வந்து பாருங்க அப்படின்னாங்க. நான் வந்து பாப்பாவை வந்து நான் நேரில் வந்து பார்த்துட்டேன். எனக்கு பார்த்ததுலேருந்து மனசே சரியில்லை. அதனால நான் அந்த பாப்பாவுக்கு என்ன பண்ணலாம்னு நான் யோசிச்சுட்டு வந்து என்னால் முடிஞ்சதை செஞ்சேன். அது இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்ல இருந்து, வீல் சேர்ல இருந்து, பெட்ல இருந்து அந்த பாப்பாவுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்மளால முடிஞ்சது பண ரீதியாவோ எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கு உங்க தயவால தான் நம்ம பண்ண முடிஞ்சுச்சு. அது மேலுக்கு மேலும் நான் அதை கண்டிப்பா நான் பண்ணி கொடுப்பேன். இந்த பாப்பாவுக்கு நான் என்னால முடிஞ்ச மாசமும் நான் பண்ணி கொடுப்பேன். இதே மாதிரி உங்க ஆதரவு மட்டும் எனக்கு கொடுங்க. ரொம்ப நன்றி. அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் நான் வைக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து அதாவது வெளியே போறதுக்கு வந்து ஒரு ஸ்கூட்டி மட்டும் தேவைப்படுது. அந்த பாப்பா வந்து அதாவது ஓட்டிட்டு போறதுக்கு. அது கவர்மெண்ட் நீங்க தான் சிஎம் சார் தான் அதை கொஞ்சம் இது பார்த்து இந்த வீடியோவை பார்த்து அந்த பாப்பாவுக்கு வேணும்ன்றத பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றியா இருக்கும். ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப இன்னைக்கு வாழ்க்கையிலே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள்னா நான் இன்னைக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா நானும் ஒரு சாதாரண மனுஷனா இருந்து இன்னைக்கு வந்து என்னால முடிஞ்சது இந்த பாப்பாவுக்கு நான் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து பாப்பாவை வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அது மக்களான உங்களாலதான் நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் அந்த பாப்பாவுக்கு தேவையான பெட்டு, பில்லோ, வீல் சேர், முக்கியமானது வீல் சேரே கிடைச்சிருச்சு. அது உங்களாலதான் இன்னைக்கு சாத்தியமாயிருக்கு. இதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எஜுகேஷன்ல இருந்து டாக்டர் ஹரிஸ் அவர் பண்ணி கொடுத்தாரு. சூரிய வம்சம் கேமலதா மேடத்துக்கும் ரொம்ப நன்றி. அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எலுமலை சாருக்கும் ரொம்ப நன்றி. கணேசன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. ராஜா, இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்து ஆளுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப எனக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்து படுத்து எந்திரிக்க முடியலனா, முதுகுலாம் குத்துதுண்ணா, இரும்பா இருக்கிறதுனால என்னால முதுகுலாம் குத்துது, எனக்கு ஒரு பெட்டு மட்டும் வேணும்னாங்க. நான் அதை கண்டிப்பா நான் இன்னைக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். பாப்பாவுக்கு முடிஞ்ச பெட்டு வாங்கி கொடுத்துட்டோம். இன்னைக்கு வீல் சேர் வாங்கி கொடுத்துட்டோம். அது பாப்பாவுக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான அனைத்து பொருளும் நம்மளால முடிஞ்சது பண்ணி எங்க அண்ணனுங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. எங்க அண்ணனுங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படிச்சிருக்கீங்களா? இது கிடைச்சனால உங்களுக்கு எப்படி? நான் ரொம்ப ஹாப்பி. உங்க பேரு? உமா மைசூர். போதும். இதே மாதிரி அண்ணன்ட்ட வேற எந்த உதவினாலும் நீ என்கிட்ட கேட்கலாம். அண்ணா எதுனாலும் நீ அண்ணன்ட்ட கேளு. அண்ணனால முடிஞ்சது நான் அடுத்து எப்பனாலும் நீ எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 1 இருக்குல்ல, அண்ணனுக்கு எப்பனாலும் நீ கால் பண்ணு. உனக்கு தேவையானது எதுனாலும் நீ சொல்லு. அண்ணன் உனக்கு மாசம் வேணும்ன்றத நான் வாங்கிட்டு வந்து தரேன். சரியா? நீ நல்லா சாப்பிட்டு நல்லா நீ உடம்ப பாத்துக்கோ. சரியா? நீ இன்னைக்கு நைட்டு நல்லா சொகுசா தூங்கலாம். என்னால முடிஞ்சது நீ இந்த பெட்ல படுத்துக்கோ. முன்னாடி இந்த இடத்துக்கு உட்காந்துக்கோ பாப்பா. சாஞ்சுக்கோ. எங்க வீட்டு வரைக்கும் வர
நேரம்